Vital signs அப்படிங்கிறது temperature, pulse, respiration, blood pressure, oxygen saturation level, additional pain. இந்த மாடியூல்ல vital signs எப்படி அசஸ் பண்ண போறோம்ங்கறத பத்தி பார்க்கலாம். Vital signs. Vital organ எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா? ஸோ நார்மல் வைட்டல்ஸ் வந்து கரெக்டான பாடி ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுது. இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தா நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. அஸ் எ நர்ஸா வைட்டல் சைன்ஸ் அசஸ் பண்றதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. சைன்ஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பேஷண்டோட ட்ரீட்மெண்ட் பிளான்ல இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுது. இதுல ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட இமிடியேட்டா ரிப்போர்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இந்த சைன்ஸை ப்ராப்பரா எப்படி அசஸ் பண்ண போறோங்கிறத பத்தி பார்க்கலாம். பிரைவசி கொடுக்கிறது ரொம்பவே அவசியம். என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோம் அப்படிங்கறத பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட பேர் ஜெயந்தி. உங்களை இன்னைக்கு பாத்துக்க போற ஸ்டாஃப் நான் தான். இன்னைக்கு நேத்து நைட் நல்லா தூங்குனீங்களா? உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? வலி ஏதாவது இருக்கா? ஓகே. ஜான், உங்களுக்கு டெம்பரேச்சர், நாடி துடிப்பு, ரத்த அழுத்தம், மூச்சு இதோட அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க போறேன். வைட்டல் சைன்ஸுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ் ஒரு கிளீன் ட்ரே எடுத்துக்கணும். 2 பாட்டில், ஒன்னுத்துல பிளைன் வாட்டர், இன்னொன்னுல டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன். டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ல வந்து டெட்டால் அண்ட் சாவ்லான் எடுக்கலாம். சாவ்லானா இருந்தா 1:20 ரேஷியோ, டெட்டாலா இருந்தா 1:40 ரேஷியோ. ஸ்டெர்லியம் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக, தெர்மாமீட்டர் பாடி டெம்பரேச்சர் செக் பண்றதுக்காக 3 பவுல், ஒன்னுத்துல ட்ரை காட்டன், வெட் காட்டன் அண்ட் சோப்பி காட்டன். ஆக்சிலா வைப் பண்றதுக்காக காஸ் பீசஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் பாக்குறதுக்காக, ரிஸ்ட் வாட்ச் டிபிஆர் அசஸ் பண்றதுக்காக, பென் டாக்குமெண்டேஷன் பண்றதுக்காக, கிட்னி ட்ரே வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்காக, கிளவுஸ் வந்து கிராஸ் கண்டாமினேஷனை பிரிவென்ட் பண்றதுக்காக, ஸ்பிக்மோ மேனோமீட்டர் பிபி செக் பண்றதுக்காக, ஸ்டெத்தஸ்கோப் பிபி அசஸ் பண்றதுக்காகவும், எபிக்கல் பல்ஸும் இதுல பார்க்கலாம். கேஷீட் டாக்குமெண்டேஷன் பண்றதுக்காக. பிஃபோர் ப்ரொசீஜர் தெர்மாமீட்டர் வந்து டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் போட்டுறணும். ட்ரை காட்டன் எடுத்துட்டு பல்ப் டு ஸ்டெம் வந்து வைப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மெர்க்குரி லெவல் வந்து ஐ லெவல்ல வச்சு செக் பண்ணிக்கணும். போயிட்டு நம்ம ஆக்சிலால தான் டெம்பரேச்சர் பார்க்க போறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தேவையான பார்ட்டை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி காஸ் பீஸை வச்சு ஆக்சிலாவை வைப் பண்ணணும். பேஷண்ட் கான்சியஸா இருந்தா அவங்க கிட்டே கொடுத்து வைப் பண்ண சொல்லலாம். பேஷண்ட் வந்து கான்சியஸா இல்லைன்னா நம்மளே வைப் பண்ணிக்கலாம். கிட்னி ட்ரேல டிஸ்கார்ட் பண்ணிட்டு பேஷண்டோட ஆக்சிலால மிட் லைன்ல வர மாதிரி வச்சுட்டு பேஷண்டோட ஹேண்டை வந்து அக்ராஸ் த செஸ்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். வந்து 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கணும். இப்போ நம்ம அந்த டைம்ல வந்து பல்ஸ் வந்து டெக் பண்ணோம். ஸோ நம்மளோட 3 ஃபிங்கரை வச்சு பால்பேட் பண்ணிக்கணும். ரேடியல் பல்ஸ்ல தான் நான் பார்க்க போறேன். ரேடியல் பல்ஸ் வந்து 1 மினிட் பார்க்கணும். அப்புறம் இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணணும்.
ஸோ 1 மினிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தெர்மாமீட்டரை எடுத்துட்டு பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு ஐ லெவலில் நம்ம தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமா ஷேக் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து பல்ப் வந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கும். ஸோ ஸ்டெம் டு பல்ப் தான் நம்ம வைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சோப்பி காட்டனை வச்சு சர்க்குலர் மூவ்மெண்ட்ல ஸ்டெம் டு பல்ப் வந்து வைப் பண்ணிக்கணும். வெட் காட்டனை வச்சு சேம் மெத்தட்ல வைப் பண்ணணும். லாஸ்டா ட்ரை காட்டனை வச்சு சேம் ப்ராசஸ்ல வைப் பண்ணிட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ல 5 மினிட்ஸ் போட்டுக்கணும். பார்க்கணும் பேஷண்டோட ஹார்ட் லெவலுக்கு நம்ம வந்து ஸ்பிக்மோமேனோமீட்டரை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் பிரஷர் பார்க்கணும். பிபி கஃப் வந்து பிரேக்கியல் ஆன்டிகுப்டல் ஃபோர்ஸால இருந்து 3 சென்டிமீட்டர் அபோவ் தான் நம்ம பிபி கஃப் வந்து கட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்ஸை பால்பேட் பண்ணிக்கணும். இன்ஃப்ளேட்டிங் பல்போட ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணிட்டு ஸ்லோவா ரைஸ் பண்ணணும். ரேடியல் பல்ஸ் வந்து ஒரு இடத்துல டிஸப்பியர் ஆகும். அதுல இருந்து நம்ம 20 or 30 mm ஆஃப் HGல தான் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஃப்ளேட்டிங் பல்பை வந்து ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிரேக்கியல் பல்ஸ் வந்து அசஸ் பண்ணிக்கணும். அசஸ் பண்ண பிரேக்கியல் பல்ஸ்ல வந்து ஸ்டெத்தோட ட்ரம் பிளேஸ் பண்ணிட்டு இன்ஃப்ளேட்டிங் பல்பை வந்து ரைஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணணும். ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நல்லாவே சவுண்ட் ஏர் ஆகும். அது சிஸ்டோலிக் பிரஷர். கண்டினியூஸா நாபை ரிலீஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு இடத்துல சவுண்ட் வந்து டிஸப்பியர் ஆயிடும். அது டயஸ்டோலிக் பிரஷர். சேச்சுரேஷன் லெவல் பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். இந்த நெயில்ல வந்து நெயில் பாலிஷ் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். எல்லாமே நார்மலா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற கால் பெல்ல பிரஸ் பண்ணுங்க, நாங்க வருவோம். ஆஃப்டர் ப்ரொசீஜர் ஹேண்ட் ஹைஜீன் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஆர்டிகல்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப ஹேண்ட் ஹைஜீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணும்.